அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட உங்கள் வீட்டில் தங்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தையும் இந்த நம்பரையும் இன்று, அதாவது அமாவாசை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு தினம். தீபாவளி அன்று மகாலட்சுமி பூஜை எல்லா நார்த் இந்தியனும் அவங்க வீட்டில் செய்வாங்க. ஒவ்வொரு அமாவாசையிலுமே லட்சுமி பூஜை மாலை நேரத்தில் பண்ணுவாங்க. அப்படி செய்வதன் மூலமாக தனம், தானியம், செல்வம், பணம் அனைத்து மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க. நம் கேட்டதை அனைத்தையும் கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை இன்று முழுவதும் இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதி இருக்கு. இது வரைக்கும் ஒரு குண்டுமணி கூட உங்ககிட்ட இல்லை, ஒரு கிராமாவது நாளைக்கு காயினாவது எடுத்துடணும், ஒரு தங்கமாவது எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு குண்டுமணியாவது நீங்கள் எடுத்தே தீருவீங்க. அந்த அளவுக்கு அற்புத சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் தான், ஒரு நம்பர் தான். அதை நீங்கள் இந்த முறையில் எழுதுங்க. அது எப்படி எழுதணும், எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தாலாம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் பாருங்கள், வராகி அன்னையுடைய முகம் அழகாக அந்த தீபத்தோட ஒளிப்பட்டு வராகி அன்னை முகம் தத்ரூபமாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ஒரு குழந்தை வராகி அம்மன் போலே அழகாக இருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க. அதே போல் மைதிலி அப்படின்ற ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. 9/4/2024 to 17 நவராத்திரி நீங்கள் சொன்ன பிரார்த்தனை பலனாக ஹோம் லோனும் 3 லட்சம் கிடைச்சிருக்கு. சாயப்பா வராகி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. போன மாதம் சைத்திரிய நவராத்திரி வந்தது இல்லையா, அப்போ நான் ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன். அதை செஞ்சதின் பலனாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் லோனு 3 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்களால் என்ன மந்திரங்கள் என்ன பூஜை பண்ண முடியுதோ அதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகையை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. எவ்வளோதான் தங்கம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தங்கத்தோட ஈர்ப்பு அனைவருக்குமே இருக்குது. பர்டிகுலராக எல்லா பெண்களுக்கும் ஒரு குண்டுமணியாவது தங்கத்தில் போட்டே ஆகணும் அப்படின்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கும். ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாதவர்களும் தங்க நகைகளை வாங்கி குவிக்கக்கூடிய எளிய மிகவும் அற்புதமான ஒரே ஒரு மந்திரத்தையும் ஒரு நம்பரையும் தாங்க பார்க்க போகிறோம். தங்கம் வாங்க வேண்டும், தங்க நகை நமக்கு சேரணும், அதே போல் தங்க நகை அடகுல இருந்து மீட்கணும் அப்படின்னாலே நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான். மகாலட்சுமி தாயாருடைய அருள் பார்வை நமக்கு கிடைத்து விட்டாலே போதுங்க, தங்கம் மட்டுமின்றி அனைத்து யோகங்களும் போகங்களும் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். அப்படி சக்தி வாய்ந்த அன்னையை போற்றி சொல்லக்கூடிய ஸ்ரீ சுத்தத்திலிருந்து ஒரு மந்திர வார்த்தை உள்ளது. இந்த மந்திர வார்த்தை நம்ம சொல்லும் போதே அது வேலை செய்ய தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி நிறைந்த இந்த வார்த்தையை எத்தனை நாட்கள் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். தாராளமாக நமக்கு தங்கம், பொன், பொருள், ஆபரணம் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கணும் தானே நினைக்கிறோம். அதனால எத்தனை முறை வேணாலும் எத்தனை நாட்களுக்கு வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட தங்க நகை உங்களை தேடி வரும். பணம், செல்வம், அதிர்ஷ்டம், 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த மந்திரம். இன்று இரவு ஒரு 11 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி பாருங்க. டெய்லியுமே சொல்லலாம், பர்டிகுலராக இன்னைக்கு சொல்லுங்க. உங்கள் பூஜை ரூமில் எல்லார் வீட்டிலையுமே மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு மேட்டில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு மல்லிகை பூ கிடைச்சிதுன்னா ஒரு பூ கிடைச்சாலும் அம்மாவுக்கு இன்றைக்கு சாட்சி வழிபடுங்க. மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ சிலை இல்லைனாலும் வராகி எண்ணெய் மகாலட்சுமி தாயாருடைய ஒரு சொரூபம் தான். அஷ்டலட்சுமி சொரூபிணி
தாரித்ரிய நாசினி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா. அதனால் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோஸ் இல்லைன்னா வராகி அன்னையை மகாலட்சுமி தாயாராக பாவித்து அம்மாவுக்கு ஒரு மல்லிகை பூவாவது சாற்றிட்டு வராகி அன்னைக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை மட்டும் ஏற்றிக்கொள்ளுங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் நெய் தீபம் இல்லை, நெய் இல்லை அப்படின்னா ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரே ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பராவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விநாயகர் சுழி போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. மஞ்சளால் வரைஞ்சிக்கலாம், இல்லை நீங்கள் ரெட் கலர் பெண்ணால் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் வரைஞ்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை, அதாவது மந்திர வார்த்தையை 11 முறை எழுதுங்க. அதாவது எப்பொழுதுமே நம்ம சொல்கிறதோட எழுத்துப்பூர்வமாக நம்ம எழுதும்போது அதோட சக்தி அதிகங்க. அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஆழமாக பதிஞ்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு வார்த்தையை மகாலட்சுமி தாயாருக்கு 11 அப்படின்ற எண்ணிக்கை மிகவும் விருப்பம். அதனால் இன்று நீங்கள் 11 முறை இந்த ஒரு வார்த்தை எழுதுங்க. அது என்ன அந்த மந்திர வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சொர்ணேஸ்வரஜே நமக, ஓம் சொர்ணேஸ்வரஜே நமக, ஓம் சொர்ணேஸ்வரஜே நமக அப்படின்னு இந்த வார்த்தையை 11 முறை எழுதுங்க. ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் தாராளமாக எழுதலாம். இந்த வார்த்தையோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை குளத்தில் தங்க தாமரையில் அமர்ந்து தங்க தாமரை மாலையாக அணிந்த அன்னையே. இந்த வரியில் எப்படி உள்ளதோ அதே போல் நீங்கள் எழுதும்போது மகாலட்சுமி தாயார் தங்க தாமரை குளத்தில் அமர்ந்திருப்பதாகவும் அவருடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா தங்க தாமரை மாலையை அணிந்திருப்பது போல் ஒரு இமேஜினேஷன் பாவனை பண்ணிக்கணும். இப்படி நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை எழுதுங்க. உங்களுக்கு உடனடியாக பலன் தரணும், உடனே உங்களை தேடி செல்வம், புகழ், அந்தஸ்து எல்லாம் வரணும், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை 1008 முறை சொன்னீங்கன்னா உடனடியாக சித்தியாகும் அப்படின்னு நம்மளுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களால் முடிஞ்சால் 1008 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். சப்போஸ் உங்களால் 1008 முறை சொல்ல முடியல அப்படின்னா தினமுமே ஒரு 11 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதிக்கிட்டே வாங்க. நீங்கள் எழுத நிச்சயமாக தங்கம் உங்களை தேடி வரும். தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இன்னைக்கு நீங்கள் எழுதுங்க. மனதார மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு குண்டுமணியாவது நான் தங்கம் வாங்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கம்மா அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தங்கத்தை வாங்கக்கூடிய யோகத்தை அம்மா பெற்று தருவாங்க. அது கூடவே உங்களுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் ரெட் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் நீங்கள் மந்திரம் 11 முறை எழுதிட்டீங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி அந்த பேப்பரை திருப்பி அந்த பேப்பர் மேலேருந்து கீழே வரைக்குமே அந்த பேஜ் முழுக்க 1221 அப்படின்ற இந்த நம்பர் எழுதுங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நம்பர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் தங்கம் வாங்கணும் இல்லை என்ன கேட்டாலுமே இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இதுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை பவுன் நகை வேண்டுமோ உங்கள் கையில் இருக்கிற பைசா கேட்டது போல் நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நான் தங்க நகை நாளைக்கு எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தையும் இந்த நம்பரையும் நீங்கள் எழுதுங்க. நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தங்கத்தை வாங்கிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் தங்க நகை வாங்குனீங்கன்னா சொல்லுங்கள். நன்றி.